கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 106 சங்கீதம் 13 வசனம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளையும் செயல்பாடுகளையும் நாம் மறந்து போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், உடை எல்லாவற்றையும் கொடுத்தவர் நடத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி கொடுத்த போதிலும் அவர்கள் சில இடங்களிலே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவர் அவர்களுக்கு செய்த கிரியைகளை மறந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, லட்சக்கணக்கான ஜனங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி தேவன் அழைத்து கொண்டு வருகிறார். வாக்குப்படினவர், வாக்கு மாறாதவர். பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து போனாங்க. எகிப்தில் அடிமையாயிருந்ததை மறந்தாங்க. அங்கிருந்து கூட்டிக் கொண்டு தேவன் ஒவ்வொரு இடத்திலையும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அழகாய் அவர் செய்து கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். சிறு வயதிலிருந்து நம்ம யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை இடத்தில் ஆண்டவர் நம்மளை தூக்கினார், காப்பாற்றினார், உதவி செய்தார். மரணம் வருவது போல பிரச்சனை இருக்கும், மரணத்துக்கு நமக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் கிரியை செய்து நம்மளை காப்பாற்றினாரே. நாம் மறந்து போகிறோம். இரட்சகரை மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால நாம் மறந்து போகாதபடி கர்த்தருக்குள்ள பலனடைய வேண்டும். பழையவைகளை நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் இன்னும் நமக்கு உதவி செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன் இப்படி செய்கிறீர் என்று ஒருவராலும் கேட்க முடியாது பிரியமானவர்களே. அதனால அவர் செய்த செயல்பாடுகளை குறித்து மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.